காதல் பிரச்சனையை தீர்க்க வசியம் செய்யும் கிங்கிணி அம்மா. காதல்ல நீங்க சாவு முடிவெடுக்கக்கூடாது. நீங்க வாங்க நான் சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நிறைய பேர் உயிரை நான் காப்பாற்றி வச்சிருக்கிறேன். சென்னை அயனாவரம் பகுதியில் உள்ள பங்காரு தெருவில் வசிப்பவர்தான் கிங்கிணி அம்மா என்கிற திருநங்கை. தனது வீட்டிலேயே பூஜை அறை போல உருவாக்கி இருக்கும் கிங்கிணி அம்மா பில்லி, சூனியம், செய்வினை கோளாறு போன்றவற்றை நீக்கி வருவதாக கூறப்பட்டது. இங்கே கருங்காலி அம்மன் சிலை மற்றும் பல காளியம்மன் உருவப்படங்கள் காண கிடைத்தன. இந்த கிங்கிணி அம்மா ஆண்டுதோறும் நடக்கும் மயான கொள்ளை திருவிழாவில் அம்மனாக வேடமிட்டு ஆடி வருகிறார். யார் இந்த கிங்கிணி அம்மா? இவர் இப்படி ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட காரணம் என்ன என்பதை அறிய முற்பட்டோம். சிறு வயதிலேயே தனக்கு அம்மனின் அருள் கிடைத்ததாகவும் தனது நிழலில் அம்மன் தெரிந்ததாகவும் இவர் கூறுகிறார். எனக்கு 7 வயசு இருக்கும் போது எங்கள் வீட்டாண்ட கருமாரியம்மன் கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலில் நான் பூஜை பண்ணியிருந்தேன். அது எங்கள் கோயில், சொந்த கோயில். நான் பூஜை பண்ணும்பொழுது எங்கள் அம்மா என்னாங்க, இந்த மாதிரி ஆடி திருவிழா வருது, நீ போயிட்டு சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் போனேன், அலங்காரம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நான் வெளியே வரும்பொழுது என் பின்னாடி வந்து அம்மாவுடைய நிழல் தெரிஞ்ச மாதிரி எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்களும் ஒரு ஃபீல் ஆகிருக்காங்க. சரி, சாமி இருக்குமோ அப்படின்ற ஒரு நினைப்பில் என்னை நிற்க வச்சு சாமி வர வச்சு பார்த்தாங்க. அப்போ வரல, அந்த கருமாரியம்மன் வரல, நாகவல்லி அம்மன் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க என் மேலே. நாகவல்லி அம்மன் வந்த பிறகு 7 வயசில் ஸ்டார்ட் ஆனவங்க 11 வயசில் அங்காளம்மா வந்து விருப்பமாக என் மேலே வந்து இறங்கினாங்க. அங்காளம்மன் தன்மேல் வந்து பலருக்கு அருள் வாக்கு கூறுவதாகவும் கிங்கிணி என்று சிறுவயதில் அழைக்கப்பட்ட தனக்கு அம்மா என்கிற மரியாதை பெயர் சேர்ந்து கொண்டதாகவும் கூறும் இவர் தனது இயற்பெயரை சொல்ல மறுத்து விட்டார். பெற்றவங்க வச்ச பேர் ஒரு பேர் இருக்குது, அது வேண்டாம். நான் எனக்கு பேர் நானே வச்சுக்கிறது. என் பேர் வந்து கிங்கிணி அம்மா. சின்ன பொண்ணாக இருக்கும் போது கிங்கிணின்னு கூப்பிட்டாங்க. இப்போ எனக்குன்னு கீழே நிறைய பேர் வந்துட்டாங்க. அம்மாவும் பெரியவங்களும் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மான்ற அந்த பட்டமும் பெரிய பட்டமாக ஆயிடுச்சு. இங்கே வைக்கப்பட்டிருக்கும் கருங்காலி அம்மன் பற்றியும் ஆச்சரியமான தகவலை கூறுகிறார். அதிக பணத்தை எடுத்துக்கொண்டு வேறொரு சிலையை வாங்கலாம் என்று மகாபலிபுரம் சென்றபோது இந்த சிலை தன்னை நிமிர்ந்து பார்த்ததாக உணர்ந்ததாகவும் அதன் பிறகு இந்த சிலையை வாங்கி 48 நாட்கள் பூஜை செய்து உயிர் பெற வைத்திருப்பதாகவும் சொல்கிறார். இந்த அம்மாவுடைய விக்கிரகங்கள் வாங்கி பிரதிஷ்டம் பண்ணணும் அப்படின்னு நான் போயிட்டு அந்த இருக்கிற எத்தனை கடை இருந்துச்சோ அழகு, அதான் விதவிதமான தெய்வத்தெல்லாம் நான் பார்த்தேன் அந்த இடத்துல. ஆனால் என் கண்ணுக்கு பட்டது இவங்க மட்டும்தான் கண்ணில் பட்டாங்க. நான் எடுத்துன்னு போனது என்னமோ பணம் அதிகமாக தான் எடுத்துன்னு போனேன். ஆனால் அந்த அம்மாவும் அவ்வளோ கிடையாது. நான் போனேன், என்னை பார்த்து இப்படி நிமிர்ந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள. அந்த ஃபீலை இப்படி பார்த்த உடனே இவங்க தான் எனக்கு வேணும், வேறு யாரும் வேணாம், இவங்கள எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அங்கேயே அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பூஜையை உயிர் கொடுத்துட்டு அம்மாவை தூக்கின்னு வந்து 48 மண்டலம் அம்மாவுக்கு உயிர் கொடுத்து அதுக்கப்புறமா அம்மாவை பிரதிஷ்டம் பண்ணி வச்சுருக்கிறேன்.